ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாரியின் கைவண்ணங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சொரக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம். அதுவும் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது யாரும் இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு போட்டு அது கூட கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டு ரெண்டுத்தையும் வறுத்துடுங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து விடுங்க. அதை எண்ணெயில் வறுத்துட்டு இப்போ அது கூட நம்ம வெட்டி வச்சுருக்க சுரக்காய் சேர்த்துடலாம். இந்த மாதிரி தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதையும் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடுங்க. வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா காய் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இந்த மாதிரி போட்டு ரெண்டு வாட்டி வதக்கிட்டு அது கூட தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் 2-3 வாட்டி வதக்கி விட்டுடுங்க கரண்டி வச்சு. இந்த மாதிரி பண்ணிவிட்டு அது ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ஏன்னா சுரக்காய் வந்து தண்ணி காயின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. மூடி வச்சோம்னா அந்த தண்ணியிலே அது வெந்துடும். அதனால் தண்ணி ஊற்ற வேண்டாம். உங்களுக்கு காய் தீர மாதிரி இருந்தால் வேணாலும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் தண்ணி ஊற்றலை. இப்போ அது கூட கொஞ்சம் மஞ்சள் போட்டு கலரிட்டு மூடி வச்சிட போகிறேன். அந்த சூட்லேயே அந்த தண்ணியிலேயே அந்த காயோட தண்ணியிலேயே அது அந்த காய் வெந்துடும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற தேவையில்லை. இப்போ மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். காய் நல்லா வெந்து போயிடும். இப்போ நம்ம அதுக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம். பொரியலில் சேர்க்க தேவையான மசாலா பார்த்திங்கன்னா 4-5 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக தேங்காய் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. பச்சை தேங்காய் இல்லைனாலும் கொப்பை தேங்காய் சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு இப்போது நம்ம எடுத்து பார்த்தோம்னா காய் நல்லா வதங்கி வெந்து போயிருக்கும் அந்த சூட்லேயே. இப்போது நம்ம அரைச்சி வச்ச பவுட்ரை இதில் சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுடுங்க. அவ்வளோதான். இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா கலரி விட்டுடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சொரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.